வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும், அந்த நாட்களில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இந்த நாட்களில் இருக்கிற நமக்கும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரம் பாருங்கள் அழிந்து போகிறது. பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாமல் மனிதர்களால் கட்டப்படாத தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறது, உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அதை நிச்சயித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து இருக்க வேண்டும். பாருங்கள், பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய சரீரம் பாருங்கள் பூமிக்குரிய கூடாரமாக இருக்கிறது. நம்முடைய ஏனென்றால் வீடு என்று சொல்லும் போது எழுத்தின்படி, அதாவது பூமிக்குரிய வீடும் இருக்கிறது. நாம் வாழுக நம்முடைய சரீரத்தை வீடு என்று வேதம் குறிப்பிடுகிறத நாம் பார்க்கிறோம். சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், நாம் தேவனுடைய வீடா இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். தேவன் தங்குகிற கூடாரமாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய தேகம் அழிந்து போனாலும் பாருங்கள், பரலோகத்திலே பாருங்கள் தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சரீரமாகிய கூடாரம் ஒரு நாள் என்ன செய்கிறது, அழிந்து போகிறது. நாளுக்கு நாள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட கூடாரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூடாரம் ஒரு நாள் என்ன செய்கிறது, அழிந்து போகிறது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாமல் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட நமக்காக பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு என்ன செய்கிறது, நம் ஒவ்வொருவருக்காகவும் அவ்விதமாய் தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரிய கூடாரங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழும் போது தங்குவதற்கு நாம் வாசஸ்தலங்களை கட்டி அதிலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அது உலகத்தோடு அந்த உலகத்திலே நாம் அந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது அந்த வீடை என்ன செய்கிறது, பூமியில இருக்கிறது, நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனால் பாருங்கள், பூமிக்குரிய கூடாரம் பாருங்கள், இது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய சரீரத்தை அது குறிக்கிறது, நம்முடைய தேகத்தை அது குறிக்கிறது. இந்த கூடாரம் என்ன செய்கிறது என்றால் அது அழிந்து போகிறது, பலவீனப்பட்டு போகிறது. பாருங்கள், இந்த கூடாரம் அழியும் போது பாருங்கள், பரலோகத்தில் நமக்கு என்ன செய்கிறது, நித்திய வீட்டை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே பூமியிலே ஒருவேளை வீடு, ஒருவேளை சரியான வீடு நமக்கு ஒருவேளை இல்லாமல் ஒருவேளை இருந்தாலும் கூட, ஒருவேளை பாருங்கள் சொந்த வீட்டை கட்டுவதற்கு வழி இல்லாமல் இருந்தாலும் கூட, ஒருவேளை வாடகை வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, நாம் என்ன செய்ய வேண்டாம், அதனால் மனக்கவலை அடைந்து சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் பூமிக்குரிய கூடாரங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நித்திய வீட்டை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், நித்திய வீடு பரலோகத்தில் நமக்காக இருக்கிறது. ஆகவே நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இந்த தேகத்தை விட்டு நாம் அவிதமாய் பேர்ந்து போகும்போது பாருங்கள், நமக்காக பரலோகத்தின் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய வீடு அது கொஞ்ச நாள் அல்ல, யுகா யுகமாய் நித்திய வீடு என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். நித்தியத்திலே பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அவரவருக்கென்று தேவன் வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்கள் யோவான் 14 பாருங்கள், 14 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். பாருங்கள், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய்
உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக பாருங்கள், ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்க்கும்படி வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வீட்டு பரலோகத்தின் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், இதை குறித்து நமக்கு சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை பவுல் அதான் சொல்லுகிறார், உண்டு என்று நமக்கு பரலோகத்திலே நித்திய வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்க வேண்டும், எனக்காக ஒரு வீடு பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிறார், நித்திய வீட்டை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நித்திய வீட்டிலே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆயத்தமான வாழ்க்கை பாருங்கள், எப்பொழுது அந்த நித்திய வீட்டிலே நாம் சேருவோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. பாருங்கள், எந்த நேரத்திலே நாம் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அழிந்து போகிறது, எப்பொழுது இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் பிரிந்து அவ்விதமாய் நித்திய வீட்டிலே சேர்க்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய வீட்டை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நல்ல பாருங்கள், ஆயத்தமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நாம் வேலைகளை செய்தாலும் கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாருங்கள், உலகத்திலே பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் நித்திய வீட்டை குறித்து ஒரு அறிவு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்திலே தேவன் எனக்காக நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். இந்த கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த கூடாரத்திலும் நான் அவிதமாய் நிலை பெயர்ந்து போகும்போது அந்த நித்திய வீட்டிலே நான் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பூமியில் இருந்தாலும் நம்முடைய சிந்தை நித்தியத்தை குறித்துள்ள ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் 2 கொரிந்தியர் 5:2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் இந்த கூடாரத்திலே தவித்து இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறோம். இந்த கூடாரத்திலே வாழும்போது நமக்கு பாருங்கள் தவிப்பு உண்டாகிறது என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கூடாரத்திலே வாழுகிற நாட்கள் நமக்கு தவிப்பு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதாவது இந்த கூடாரத்திலே நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே போது, பூமியிலே பாருங்கள் விசுவாச வாழ்க்கை செய்து கொண்டிருக்கும் போது இந்த கூடாரத்திலே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறது? தவிப்புகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாட்களிலும் பாருங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தவித்து பாருங்கள் ஒவ்வொரு காரியங்களை குறித்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள், ஏனென்றால் இந்த உலகத்திலே பாருங்கள் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதுதான் அதை குறித்து நாம் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் தேவ சமாதானத்தோடு வாழ்ந்தாலும், ஒரு பக்கம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு என்ன செய்கிறது? பாடுகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, தவிப்புகள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள், இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட என்ன செய்ய வேண்டும்? தவித்துக் கொண்டிருந்தாலும், பல காரியங்களை குறித்து தவித்துக் கொண்டிருந்தாலும் பாருங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், நாம் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரம வாசஸ்தலத்தை குறித்து ஒரு பக்கம் போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் வேதனைகள் இருந்தாலும், ஒரு பக்கம் வியாதிகளை குறித்துள்ள தவிப்புகளாக இருந்தாலும், ஒரு பக்கம் கடன் பாரத்தை குறித்துள்ள ஒரு தவிப்புகள் இருந்தாலும், ஒரு பக்கம் பாவ போராட்டத்தின் நிமித்தம் தவிப்புகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன செய்ய வேண்டும்? பூமியில இருக்கும் போது பாருங்கள், பூமியில இருந்து கொண்டே நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், நித்திய வீடு நமக்காக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆனால்
நம்முடைய சிந்தையிலிருந்து அந்த அறிவை என்ன செய்வான்? பிசாசானவன் எடுத்து போடுவதற்கு பிரயாசப்படுவான். உலக வேலைகள், உலகத்தின் கவலைகள், லௌகிய கவலைகள், இவைகளெல்லாம் போட்டு என்ன செய்வான் பாருங்கள், நம்முடைய அந்த அந்த நித்தியத்தை குறித்துள்ள அந்த அறிவை நம்முடைய சிந்தையிலிருந்து எடுத்து போடுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? பிரயாசப்படுகிற நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பூமிக்குரிய நாட்டத்தை தான் மனிதனுக்கு அதிகமாய் என்றால் பூமியின் நாட்டத்தை செலுத்தி பூமிக்குரிய காரியங்களில் அடிமைப்படுத்தி விட்டால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிடுவார்கள், தேவனோடு உள்ள உறவை விட்டுவிடுவார்கள், தேவனோடு ஜெபம் பண்ணுவதை விட்டுவிடுவார்கள். அப்பொழுது பாருங்கள், அவன் கைவசமாக என்ன செய்விடுவார்கள்? மாறிவிடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் பாருங்கள், ஒவ்வொரு நாட்களிலும் அந்த அறிவு, நித்திய வீட்டை குறித்துள்ள அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், நம்முடைய பரம வாசஸ்தலம். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பூமியிலே இந்த கூடாரத்தில் நாம் வாழும்போது தவிப்புகள் நமக்கு வருகிறது. அந்த தவிக்கிறதன் மத்தியிலே என்ன செய்ய வேண்டும்? பரம வாசஸ்தலத்தை, பரலோகத்தின் தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தை பாருங்க, அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வாஞ்சை நமக்குள்ள என்ன செய்கிறது? அநேகருக்குள்ள அது தணிந்து போகிறத நாம் பார்க்கிறோம், குறைந்து போய் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வாஞ்சை நமக்குள்ள பெருக வேண்டும். நாளுக்கு நாள் வாஞ்சை நமக்குள்ள பெருக வேண்டும். தேவனுடைய நித்திய வீட்டை குறித்துள்ள வாஞ்சை, அந்த பரம வாசஸ்தலத்தை குறித்துள்ள வாஞ்சை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். வாஞ்சிக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அதிலே நாம் கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்பதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாய், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாய், பாருங்கள், வாசிப்பது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தியானிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஸ்டெப்பில் நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பாருங்கள், வாசிப்பது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்ததாக நாம் வளர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கும் போது பாருங்கள், நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேவனை குறித்துள்ள நித்திய ராஜ்யத்தை குறித்துள்ள அறிவும், தேவனுடைய பரம வாசத்தை தலத்தை குறித்துள்ள வாஞ்சியம் நமக்குள்ள என்ன செய்யும்? பெருக பெருக ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்கள், தேவனோடு உறவாடுவதன் மூலம்தான் இதில் நாம் என்ன செய்யணும்? வளர முடியுமே தவிர தேவனை பாருங்கள், தேவனோடு உறவும் ஐக்கியமும் பாருங்கள் தொடர்பும் இல்லாமல் இருக்கும்போது தொடர்பு எல்லைக்கு நாம் வெளியே நின்று விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனண்டை நாம் சேர முடியாது, இந்த வாஞ்சை நமக்குள்ள பெருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆகவே பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்கு, பரம வாசஸ்தலத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்கள், வாஞ்சை அநேகருக்குள்ள குறைந்து போகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட புதுசிலே அதிகமாய் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள், தீவிரமாக இருப்பார்கள். ஆனால் பாருங்கள், காலப்போக்கிலே வாஞ்சை என்ன செய்கிறது? தணிந்து போகிறத நாம் பார்க்கிறோம். தணிந்து போகிறது. பாருங்கள், எல்லா சூழ்நிலை, எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய காரியங்களை தணிந்து போகிறத நாம் பார்க்கிறோம். தனித்த நிலைமையிலே மாறி பாருங்கள், கடைசியிலே அவ்விதமாக தேவனுக்கு பிரயோஜனப்பட வேண்டியவர்கள் பிரயோஜனமற்றவர்களாக போய் விடுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் எழுதுகிறார். பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்பு. பாருங்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நம்முடைய குடியிருப்பு இருக்கிறதாம். பாருங்கள், பரலோகத்தில் நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது. அதுதான் நிலையான குடியிருப்பு. அதுதான் நிலையான வாசஸ்தலம். அங்குதான் இருக்கிறது. பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என ரட்சகர் பாருங்கள் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த பூமிக்கு வர இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். பாருங்கள் அவருடைய வருகை பாருங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அதற்கான அடையாளங்கள் தேசங்களில் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு சொன்ன அடையாளங்கள் ஆங்காங்கே இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறத நாம் கேள்விப்படுகிறோம். நாம் அவிதமாய் செய்திகளிலே பார்க்கிறோம். பாருங்கள் நியூஸ்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், கண்களால் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் இதெல்லாம் என்று சொல்லி அவிதமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் வருவதற்கு எதிர்பார்ப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பாருங்கள் நித்திய வீட்டை குறித்து நாம் சரியாக நம்ம ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ரெண்டு, அந்த பரம வாசஸ்தலத்தை பாருங்கள் அடைவதற்கு நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள் அந்த நம்முடைய குடியிருப்பு பாருங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்ன செய்கிறார், இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை படிப்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களிலும் கிறிஸ்துவனுடைய வருகையை ஒவ்வொரு விசுவாச தேவனுடைய பிள்ளைகளும் நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். பாருங்கள் மணவாளன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மணவாட்டி மணவாளனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல பாரு ஒரு மணவாளன் பாருங்கள் மணவாளனுடைய வரவை ஒரு மணவாட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல பாருங்கள் மணவாளனாகிய இயேசு நம் மணவாட்டிகளாகிய நாம் அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாட்களிலும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். இயேசு வரப்போகிறார். இயேசு ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் என்னை சேர்க்கும்படி வரப்போகிறார். நித்தியத்திலே என்னை சேர்க்கும்படி வரப்போகிறார். எனக்காக அவர் நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வீட்டிலே என்னை சேர்க்கும்படி அவர் என்னை சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறார் என்று சொல்லி நினையாத நேரத்திலே அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஆகவே பாருங்கள் அவரை நான் சந்திக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகையிலே அவிதமாய் அவருடைய பிரசன்னத்திலே நான் வெளிப்பட வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே நாம் அவரை குறித்து அவருடைய வருகையை குறித்து ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு வாழ்க்கை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன சொல்லணும், எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே பல காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்க்கிறோம். வருங்காலத்தை குறித்து நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து பல காரியங்களை நாம் எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம். பாருங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்க்கிறோம். வேறு பல காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்க்கிறோம். பூமிக்குரிய காரியங்கள் எவ்வளவோ காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே பாருங்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை சேர்க்கும்படி வரப்போகிறார். ஆகவே அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். பாருங்கள் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறேன். இந்த உலகத்திலே நீர் வந்து என்னை சேர்க்க போகிறேன். பாருங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் முறை அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே இயேசு நம்மை சேர்க்கும்படி வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமிடலாக இருக்க வேண்டும். பாருங்கள் ஆகவே நாம் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் பாருங்கள் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்காமல் அப்படியே இருக்கும்போது பாருங்கள் வாஞ்சை அற்றவர்களாகவும் அந்த எதிர்பார்ப்பில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய பாதத்தண்டையில் இருந்து இயேசுவே உம்முடைய வருகை பாருங்கள் எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆகவே உம்முடைய வருகையை நான் உம்மை சந்திக்க வேண்டும். உம்மோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை பாருங்கள் மரணத்திற்கு முன்பதாக உம்முடைய வருகை இருக்குமானால் பாருங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நீர் எடுத்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவிதமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பிரத்தியாசையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாருங்கள் ஏதோ அதாவது கடமைக்காக வாழ்வுகிறது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள் எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்புடைய ஒரு வாழ்க்கை பாருங்கள். மணவாளனாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். மணவாட்டிகளாகிய நாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் மணவாட்டிகள். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், அவருடைய ஆவினால் வாழ்க்கை நடத்தப்படுகிறவர்கள் பாருங்கள். அவருடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள் பாருங்கள். அவர்கள் மணவாட்டிகளாக இருக்கிறார்கள் பாருங்கள். மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது மணவாட்டிகளாகிய நாம் அவரை சந்திக்க ஆயத்தமுடைய ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது நாம் பார்க்கிறோம்.